அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க சில வழிமுறைகளை இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஆலோசனைகளாக தருகின்றேன். விருப்பமுள்ளோர் இந்த ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். நிச்சயமாக பலன் தரக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இந்த அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த நிறுவனத்தின் கீழே சில பொருட்களை விற்பனைக்காக தந்திருக்கோம். அதில் குறிப்பாக ஆனந்த ஒளி தீப எண்ணெய், அதாவது விளக்கேற்றும் எண்ணெய். இந்த எண்ணெய் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை சில விகிதாச்சார கணக்கில் கலந்து அதனுடன் 9 தெய்வீக வசிய மூலிகைகளை இணைத்து தயாரிச்சிருக்கோம். இந்த எண்ணெயை கொண்டு உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், திருஷ்டி தோஷங்கள் வெளியே போயிடும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். தொடர்ந்து இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றிக்கொண்டே வரணும். இந்த எண்ணெயை பயன்படுத்தி அவ்வளவு அற்புதமான தெய்வீக தன்மை உங்கள் வீட்டில் குடிகொண்டிருக்கும். இந்த தீப எண்ணெய் 1/2 லிட்டர் மற்றும் 1 லிட்டர் பேக்கெட்டுகள் கிடைக்கும். அதே போல் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மிக்ஸ், அதாவது சத்து மாவு, 29 அற்புதமான பொருட்களை சரியாக கலந்து பொடியாக தயார் செய்து தந்துட்டுருக்கோம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் தினமும் இதை பருகலாம். இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க முதலாவது ஆலோசனை, உங்கள் வீட்டில் முடிந்த அளவுக்கு தினமும் காகத்திற்கு உணவு வையுங்கள். காகத்திற்கு உணவு வைப்பதை பற்றி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். காகத்துக்கு உணவு வைக்கிறதால உங்கள் முன்னோர்களின் அருள் கிடைக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அதே சமயம் தெய்வ தேவதைகளின் பரிபூர்ணமான அருளும் அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ணமான அருளும் காகத்திற்கு உணவு வைப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக கிடைக்கும். காகத்திற்கு முடிந்த அளவுக்கு உணவு வைக்கணும். அதுவும் பழைய உணவுகளை வைக்கக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இரண்டாவது ஆலோசனை, உங்கள் வீடு எப்பொழுதும் நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த வீட்டில் நறுமணம் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் தெய்வம் இருக்காது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. வீட்டில் தீபம் ஏற்றுவது, ஊதுபத்தி காட்டுறது, சாம்பிராணி தூபம் காட்டுறது, தசாங்கத்தை கொண்டு சாம்பிராணி தூபம் காட்டுறது, பன்னீர் தெளிக்கிறது போன்ற பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. எனவே உங்கள் வீடு எப்பொழுதும் நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பல வருடங்களுக்கு முன்பாகவே இதை நம்ம சொல்லியிருக்கோம். எந்த வீட்டின் பூஜை அறையில் கண்ணாடி இருக்கின்றதோ அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்கும். ஏன்னா கண்ணாடிக்கு தெய்வ சக்தியை, நல்ல சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு. எனவே ஒரு சிறிய கண்ணாடியாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவது ஆலோசனை, உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கள, அப்படி பூஜை பண்ணும்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து பூஜை பண்ணுங்கள். தினமும் பண்ணுங்க நான் சொல்லலை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள், உங்கள் வாழ்க்கை துணைவர், உங்கள் குழந்தைங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தால் எல்லோரையும், வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, அதுக்காக அக்கம் பக்கம் கூப்பிடுங்க, தூரத்தில் இருக்கிற உறவினர்களை கூப்பிடுங்க நான் சொல்லலை. உங்கள் வீட்டு உறுப்பினர்களை ஒன்றா அமர வைத்தோ அல்லது நிற்க வைத்தோ இந்த பூஜை வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த வீட்டில் தெய்வீக தன்மை நிறைஞ்சிருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காலை மாலை உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவது மிக மிக அவசியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீபம் ஏற்றும் பொழுது எப்படி அந்த இடத்துல இருள் மறைந்து ஒளி தெரிகின்றதோ அதை போலத்தான் தீபம் ஏற்றும் பொழுது கெட்ட சக்தி விலகி தெய்வ சக்தி அந்த இடத்துக்கு கூடி வரும். எனவே தீபம் கண்டிப்பாக வீட்டில் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, எந்த வீட்டில் மந்திர ஒளி அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றதோ, மந்திர ஒளி அதிகம் கேட்கின்றதோ அந்த வீட்டில் தெய்வீகத்தன்மை நிரந்தரமாக குடியிருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை ஒரு 54 முறை சொல்லுங்கள் அல்லது 108 முறை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. தெய்வ மந்திரங்களை முடிஞ்சால் சொல்லுங்கள் அல்லது ஒலிக்க விடுங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும், அதாவது கைபேசி இருக்குது.
அந்த கைபேசியிலாவது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய மந்திரங்களையோ பாடல்களையோ போட்டு ஒலிக்கிற மாதிரி வீட்டில் கேட்குற மாதிரி வைக்கணும். சரிங்களா? எந்த வீட்டில் தெய்வத்தின் மந்திரங்கள் அடிக்கடி கேட்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக இறுதியாக ஒரு குறிப்பு. உங்களால் முடிந்த அளவுக்கு மாதத்தில் ஒரு முறையோ 2 முறையோ உங்களுக்கு முகம் தெரியாத ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதாவது அன்னதானம் பண்ணுங்க. எந்த குடும்பத்தில் அன்னதானங்கள் தொடர்ந்து செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் தெய்வம் விரும்பி வந்து தங்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஆலோசனைகளை தொடர்ந்து உங்களுக்காக நம்ம சேனல் வழங்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தெய்வீகத்தன்மை அதிகரிக்க வழிமுறைகள் இருக்குது, தொடர்ந்து உங்களுக்காக பதிவிடுகின்றேன். அன்பு சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக 3 அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம். தினமொரு மந்திரம் 2025, கல்வி வசி பயிற்சி 2025, பணவசி பயிற்சி 2025. இந்த 3 குழுக்களின் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க. ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இறைவணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 3 குழுக்களின் விவரத்தை தரேன். எந்த குழுவில் இணைய வேண்டும் என்று விருப்பப்படுறீங்களோ அந்த குழுவில் இணைந்து அதனுடைய பயனை பெறலாம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.